வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் வெறுவந்த செய்யாமை அந்த அதிகாரத்தில் 10வது குறள். கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு பொறை. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு பொறை. இங்கே நிலக்கு அப்படின்னு நிலத்திற்கு அப்படின்றது நிலக்கு அப்படின்னு வந்திருக்கு. வார்த்தைகள் மாற்றி போட்டு பார்ப்போம். கடுங்கோல் கல்லார் பிணிக்கும் அது வல்லது நிலக்கு பொறை இல்லை. இங்கே கடுங்கோல் அப்படின்றது முறையற்ற ஆட்சி செய்கின்ற, அல்லது கடுங்கோல்னால் செங்கோல்னால் நேர்மையான முறையில், கடுங்கோல்னால் அதற்கு எதிர்ப்பதமாக முறையற்ற ஆட்சி, நீதி தவறிய ஆட்சி, அந்த மாதிரி ஆட்சி செய்கின்ற மன்னன் அப்படின்ற பொருளில் வருது. கடுங்கோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முறையற்ற ஆட்சி அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே அந்த முறையற்ற ஆட்சி செய்கின்ற அரசன் அப்படிங்கிற பொருளில் வருது. சரி, அந்த அரசன் என்ன பண்ணுவான்? கல்லார் பிணிக்கும். கல்லார்னா கல்வி அறிவு இல்லாதவர்கள். கல்வி அறிவு அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி இத்தனை டிகிரி வாங்குகிறோம் அப்படிங்கிறது இல்லை. நல்ல நூல்களை, நீதி நூல்களை, அறநூல்களை முறைப்படி கற்று அதன் வழி நிற்பவர்கள் நல்லவர்கள், கற்றவர்கள். படிக்காதவங்க அறநூல்களின்படி நில்லாதவர்கள் கல்லாதவர்கள். அதுதான் இங்கே பொருள். கல்லார் பிணிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இவனை கடுங்கோல் அரசன் தானே, அதனால் இவனுக்கு ஏற்ற மாதிரி அறவழி நடக்காதவர்களை எல்லாம் அவன் பக்கத்தில் வச்சுப்பான். கல்லார் பிணிக்கும்னா அவனோட சேர்த்து வச்சுப்பான். அப்படி அவன் வச்சுட்டு அரசாட்சி பண்ணுறான். ஏன்னா நல்லவர்கள் அவன் பக்கத்தில் எப்படியுமே இருக்க போகிறதில்ல. கொடுங்கோல் மன்னன்கிட்ட எந்த நல்லவன் இருக்க போகிறான்? ஏன்னா நல்ல அமைச்சர் இருந்தார் அப்படின்னா, இல்லை நல்ல அவனை சுற்றி இருக்கின்ற அந்த கூட்டம்னா அந்த அரசவை கூட்டம்னு சொல்லுவாங்களே, அரசவையில் இருக்கின்ற அந்த மந்திரி முதலான அந்த அட்வைசரி போர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு நல்லறிவு கூறுகின்ற அந்த சான்றோர்கள் நிறைந்த சபை, அந்த சபை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசனை நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான் சம்மதிப்பாங்க. இல்லாததுக்கெலாம் அவங்க சம்மதம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களை இவன் எத்தனை நாள் வச்சுப்பான்? இவனோ கடுங்கோல் அரசன் இல்லைங்களா? அதனால் அவனுக்கு யார் யாரெலாம் சம்மதம் சொல்கிறாங்களோ, யார் யாரும் துணையாக இருக்காங்களோ, இவன் மக்கள்கிட்ட நிறைய வரி வாங்கினா அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறவங்கள தான் அவன் பக்கத்தில் வச்சுப்பான். அந்த மாதிரி கல்லாதவர்களை அவன் வச்சுப்பான். அப்படி வச்சுக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களால் வேறு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அரசனாலையும் பிரயோஜனம் இல்லை, இவனை சுற்றி இருக்க கூட்டத்தினாலையும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இந்த நிலத்திற்கு ஒரு பெரிய பாரமாக இருப்பார்கள். அது வல்லது நிலக்கு அப்படின்னு நிலத்திற்கு பொறை இல்லை. அவங்கள தாங்கிறதே இந்த பூமி ஒரு பெரிய பாரமாக இருக்குமா. ஏன்னா அந்த பொறுமைக்கு பூமாதேவின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பூமாதேவிக்கு இவங்களை தாங்கிறதுல பொறுமை இருக்காதாமா. ஏன்னா இவங்களால யாருக்குமே பயன் இல்லை அப்படிங்கும்போது இவங்களை தாங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்குமாமா. அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நான் அதை அந்த மரத்தை வெட்டி மட்டும் இல்லை, இந்த மண்ணையே வெட்டி அந்த பூமியவே துன்புறுத்துகிறவங்கள கூட இந்த பூமி தாங்கிட்டு தான் இருக்குது. அத்தனை பொறுமையோடுது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய மலைகள், கடல்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட தாங்கக்கூடிய சக்தியுள்ள பூமிக்கு இந்த மாதிரி அரசனையும் அந்த அரசனை சேர்ந்த அந்த கல்லாத மக்கள் கூட்டத்தையும் தாங்குதல் பெரிய பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவங்க எவ்வளோ எதற்குமே லாய்க்கில்லாதவர்களாக இருக்காங்க அப்படின்றது வலியுறுத்தி சொல்கிறதுக்காக இப்படி சொல்கிறார். சரிங்களா? அதனால் இந்த குறளில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வெறுவந்த செய்தல் அப்படின்னா மற்றவர்களை அச்சப்படுத்தி, தன்னுடைய அங்கமாக இருக்கின்றவர்களை அச்சப்படுத்தி, தானும் அச்சப்பட்டு அந்த மாதிரி காரியம் செய்யறதுனால வரக்கூடிய குற்றத்தை சொல்கிறாரு. இது நாட்டுக்கும் பொருந்தும், நிறுவனத்துக்கும் பொருந்தும், வீட்டுக்கும் பொருந்தும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை இந்த அதிகாரத்தோட தொகுப்பறை பார்க்கலாம்.